தனிப்பட்டா அப்படின்றது ஜென்ரல் பட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஓனர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது தான் தனிப்பட்டா. இதை நீங்க வாங்கலாம். இது 100% சேஃப். கூட்டுப்பட்டா அப்படின்றது நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா நிறைய பேர் ஓனரா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பேரும் சேர்ந்து வரதுக்கு பேர் தான் கூட்டுப்பட்டா. இதுவும் 100% சேஃப். எப்படி அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நீங்க சைன் வாங்கி இடத்த வாங்கினா மட்டும்தான். டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்றது டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் ஆர் சிட்டி லிமிட் குள்ள இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரக்கூடிய பேர் தான் டிஎஸ்எல்ஆர் பட்டா. இங்க நீங்க ஹை காஸ்ட் கொடுத்து வாங்குறதுனால நீங்க ரொம்ப கவனமாவே இங்க பட்டா பார்த்து நீங்க வாங்கணும். ஏடி பட்டா அப்படின்றது ஆதி திராவிடர் பட்டா. கவர்மெண்ட் ஆதி திராவிடர் பீப்புளுக்காக கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு பேர் தான் இது ஆதி திராவிடர் பட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பட்டாவை நீங்க வாங்கணும்னு நினைக்காதீங்க. இது 100% அன்சேஃப். அசைன்மெண்ட் பட்டா அப்படின்றது பொதுவாக நிலமற்ற ஏழைகள், நலிவிழந்த பிரிவினர், ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ், எக்ஸ் மிலிட்ரி மேன்ஸ், ஸோ இவங்களுக்காக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அசைன்மெண்ட் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் பட்டா வச்சிருக்க ஒருத்தவங்களால 20 to 30 years அந்த இடத்த அவங்க விற்க முடியாது. அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம அந்த இடத்த வாங்கவும் முடியாது. கிராமநத்த பட்டா அப்படின்றது பொதுவாக வில்லேஜ்ல இருக்க நத்தம் இல்ல புறம்போக்கு இடத்துக்கு கொடுக்கக்கூடியதான் கிராமநத்த பட்டா. இது ஒன்லி ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் மட்டும் தான். ஸோ இதை நீங்க வாங்கி கமர்ஷியலா ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னா இதில் பண்ண முடியாது. கவர்மெண்ட் அது உங்களை அலோவ் பண்ணாது.